இன்னைக்கு எங்க அம்மாச்சி ஸ்டைல் சூப்பரான கடலைப்பருப்பு இட்லி குருமா தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 10 பல் சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், 2 தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் அடங்கினதும் குக்கர்ல உள்ள தண்ணியை ஒரு பாத்திரத்துல வடிச்சு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். சூடாறினது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சு வச்ச கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சிருந்தா பருப்பு தண்ணியை ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமா மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கடலை பருப்பு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போறப்பெல்லாம் இந்த குருமா வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நைட்டு டின்னர் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்திரம் தேய்ச்சிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டேன். நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.